friends, welcome to Logitech official. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணிருங்க, லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிருங்க, அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோல உடனுக்குடனே உங்க ஃபோனுக்கு வந்து சேரும். இன்னைக்கு நம்ம டாபிக் என்னன்னா டிராகன்ஸ் மறுபடியும் உலகத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் இப்போ இருக்க ரிசர்ச் இப்படி தான் சொல்லுது. சீ டிராகன் அப்படின்றது ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு. இப்போ தமிழில் பிஹைண்ட் வுட் சேனல், எல்லா நியூஸ் சேனல், பாலினாலில் நீங்கள் இந்த வீடியோவோட டெம்ப்ளேட் முன்னாடி கூட அதை பற்றி தான் போட்டிருப்பேன். டிராகன்ஸ் அப்படின்னா முதல்ல என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மித்திக்கல் கிரியேச்சர், பின்னாடி 2 ரெக்கை, வாயிலேருந்து நெருப்பு, அவ்வளோதான் நம்மளை போன்ற ஆளுங்களுக்கு தெரிஞ்சுது. அந்த டிராகன்ஸ் உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு 0%. ஆனால் அது இருக்கலாம் இன்னும் சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க, இருக்காது அப்படின்னு சில சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்குறோம். அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், சீ டிராகன்ஸ் ஆர் அலேவ் அப்படின்னு பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் இது பண்ணியிருக்காங்க. இந்த சீ டிராகன்ஸ் வாழ்ந்த காலங்களில் அந்த ஜிராசிக் டைம் இருக்குல்ல, ஜிராசிக் பார்க்காக தான் இருந்துச்சுல்ல, அந்த டைமிங்கில் தான் இந்த சீ டிராகன்ஸும் வாழ்ந்துருக்கு. இதை ப்ரீஹிஸ்டாரிக் மெரைன் கிரியேச்சர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த காலத்தில் வாழ்ந்த மெரைன் கிரியேச்சர்ஸில் ஒன்று. இதே மாதிரி இன்னொன்று ஒரு பயங்கரமான மெரைனில் வாழ்கிற உயிரினம் வேணும்னா அது மெகலடான். அதோட பவர், அது அக்யூரசி அதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். அதை பற்றி இன்னொன்று வீடியோ போடலாமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. பெரிய 4 கால்கள், அப்புறம் ஒரு பயங்கரமான பவர்ஃபுல்லான வாலும் ஒன்று வச்சுருக்கு. அப்புறம் அந்த டீத்ஸ் பயங்கர ஷார்ப்பாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி கடலில் வாழ்கிற மற்ற அனிமல்ஸ் மாதிரி இல்லாமல் இதுக்கு 4 கால் இருக்கும். தண்ணி கடியிலேயே நடந்து வேற போகுமா. அப்புறம் அதோட வால், அது ஸ்பெஷல் பவர் அப்படின்னு சொல்கிறாங்க பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட். அதில் என்ன பவர் இருக்கும் அப்படின்னு அவங்க அப்ரூவ் பண்ணல, எதுவுமே சொல்லலை. ஆனால் அதோட பவர்ஃபுல் டெய்ல் அப்படின்னு மட்டும் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அது என்ன சாப்பிடுது அப்படின்னு பார்க்கலாமா. பொதுவாக கடலில் வாழ்கிற எல்லா ப்ரெடேட்டர்ஸும் ஃபிஷ்ஷஸை தான் சாப்பிட்றோம். ஃபிஷ்ஷஸ், ஸ்குவிட்ஸ், அப்புறம் ஸ்குட் மாதிரியே இருக்க அதர் அனிமல்ஸ் அண்ட் ஆல் மெரைன் கிரியேச்சர்ஸ். மெரைனில் இருக்க எல்லாத்தையும் அதான் சாப்பிட்டு கிட்டத்தட்ட கடலோட ராஜானே சொல்லலாம் ஆரம்ப காலத்தில். இதோட டைம் பீரியட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 250 மில்லியன் இயர்ஸ் to 90 மில்லியன் இயர்ஸ். டைனோசர்ஸ் வாழ்ந்த அதே காலத்திலே தான் இதுவும் வாழ்ந்துருக்கு. தண்ணி கடையில் தண்ணியாகவே கிட்டத்தட்ட ராஜா மாதிரி ஆழ்ந்துருக்கு இந்த சீ டிராகன். அதுக்கு பேரும் வச்சுருக்காங்க ஐசோர் அப்படின்றாங்க. எனக்கு ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரல, இங்கே போட்டிருப்பேன், படிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த ஃபாசிலை கண்டுபிடிச்ச அந்த ஆர்கியாலஜிஸ்ட், அந்த சயின்டிஸ்டோட நேம் ஸ்டீவ் எச்எஸ். இவர் தான் இந்த இங்கிலாண்டில் இருக்க ஜிராசிக் அனிமல்ஸை பற்றியும் நிறைய ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் இங்கிலாண்டில் ரொம்ப ஃபேமஸான சயின்டிஸ்ட்டும் கூட. அப்புறம் முக்கியமாக இது சீ டிராகன் கிடையாது, இது அந்த நேம் வச்ச ஒரு சீ ரெப்டைல் மட்டும்தான். இது டைனோசரும் கிடையாது, டிராகனும் கிடையாது. நம்ம டிராகன்னா நினைக்கிறோம் நெருப்பு கக்கும், பின்னாடி ரெக்கை வச்சுருக்கோம் அப்படின்றது இருக்கிறதுக்கு பாசிபிள் 0% அப்படின்னு சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. இது டைனோசரும் கிடையாது, டிராகனும் கிடையாது, இது ஒரு நார்மல் சீ ரெப்டைல் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஓகே காய்ஸ், நம்ம இந்த வீடியோக்கோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா, ரொம்ப வருஷத்துக்கு 250 to 90 மில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சீ கிரியேச்சர்ஸ் வாழ்ந்ததாகவும், அதுக்கு சீ டிராகன் மாதிரியே இருந்ததாகவும் பிரிட்டிஷ் ஆஃபீஸர்ஸ் சொல்லியிருக்காங்க, கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி, அதோட சைஸு, அது என்ன சாப்பிடும், அது எப்படி இருக்கும், அதை பற்றியான ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த டிஸ்கவரி ஃபயர் ப்ரீட்டிங் டிராகன்ஸ், அப்புறம் பின்னாடி ரெக்க வச்சுருக்க டிராகன்ஸ் அப்படியெல்லாம் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ரெப்டைல் அண்டர் வாட்டரில் வாழ்ந்துருக்கு அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. இன்னும் இதை பற்றி கூடுதல் தகவல் வேணும்னா பார்ட் 2 அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு டீட்டெயில் வீடியோவாக பார்ட் 2 போட்டுடலாம். ஓகே, பை காய்ஸ்.
போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உடனே கூட உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, பாய் காய்ஸ்.